Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panel. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப பரபரப்பான செய்திகள். காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு வெள்ளை மாளிகை அமெரிக்காவிலேருந்து வந்த ஜாயிண்ட் ஒரு டிக்ளரேஷன்லேருந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து பரபரப்பான செய்திகள் தமிழ்நாட்டில் விருதுநகர் வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் பரபரப்பாகவே இருக்கிறது. தேசம், சர்வதேசம், உள்ளூர்னு எல்லாத்துலேயும் முக்கியமான செய்திகள். இன்று மீண்டும் நமது ஆசிரியர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறையா இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். இன்றைக்கி 7 சென்ஸில் முதல்ல ஆரம்பிக்கிறதே இந்தியா அமெரிக்கா வர்த்தக பந்தம் எப்படி இருக்கிறது? அமெரிக்கா வந்து நமக்கு எப்பயுமே ஒரு பெரிய ஃப்ரெண்டாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து காங்கிரஸ் கட்சி ஆரம்ப காலங்களில் தவற விட்ட வாய்ப்புகள், நேருடைய ரஷ்யா நட்பு வந்து சீனா நட்பு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் நான் அலைன் மூமெண்ட் அப்படின்னு நாம் தனியாக நாங்கள் ஒரு அணி அப்படின்னு கிளம்புனது. அப்புறம் இந்திரா காந்தி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கேஸாக மாறி அப்புறம் வந்து வாஜ்பாய் பீரியடில் தான் கொஞ்சம் நெருங்க ஆரம்பித்தோம். மன்மோகன் சிங் பீரியடில் ரொம்ப ஓவராக நெருங்கிட்டோம். அது வந்து அவங்க என்ன சொன்னாலும் அளவுக்கு அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு பேலன்சிங் ஆக்ட் வந்து மோடி அவர்களுடைய ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யா நம்முடைய நெடுநாள் டைம் டெஸ்டட் நண்பர், சைனாவோடு பகை பாராட்ட வேண்டியதில்லை, அமெரிக்காவோடு நட்பு, இப்படி ஒரு பேலன்சிங் ஆக்டை வந்து நம்ம கொண்டு போனோம். நம்ம வந்து இதற்கு முன்னாடி உங்களுக்கு அது உதாரணம் சொல்கிறதுக்கு புரியுதா இருந்தால், இதற்கு முன்னாடி நம்ம வந்து பாலஸ்தீனத்தோடு நட்பு இருந்தோம், இஸ்ரேலை துண்டிச்சிருந்தோம். பட் நாம் இப்போ வந்து இரு நாட்டு கொள்கையை தொடர்றோம். ஆனால் இஸ்ரேலோடையும் நட்பு பாராட்டுறோம். அப்போ வந்து அந்த அவுட் ரீச்சுங்கிறது வந்து எல்லா பக்கமும் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய விளைவு தான். எஸ்பெஷலி வந்து லாஸ்ட் நம்ம முந்தானத்தை நம்ம பேச சொன்னபோது லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸில் வந்து ஒரு 9 ஒப்பந்தங்கள் வந்து தொடர்ந்து போட்டு வந்து எல்லா நாடுகளோடையுமே முக்கியமான ஒப்பந்தங்கள் போட்டது. கடைசியாக இப்போ ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி கிரியேட் ஆனது வந்து யூரோப்பிய யூனியனோட போட்ட ஒப்பந்தம். இந்த வர்த்தக ஒப்பந்தம் நமக்கு வந்து அமெரிக்கா கதவை சாத்தினால் உலக நாடுகள் மண்டியிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை போய் இந்தியா அதற்கு வந்து செயல்பாட்டில் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேறு கதவுகள் திறந்திருக்கிறோம். நாங்கள் வந்து அமெரிக்கா முறைத்தால் நாங்கள் பதிலுக்கு சண்டை போட மாட்டோம், அது நம்முடைய நோக்கம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து வேறு கதவுகளை ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியாக மாறி இருக்கிறது. இப்போ அமெரிக்கா இறங்கி வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம வந்து 50% வரியாக மாற்றியது அமெரிக்கா, 50% வரியை திரும்பி பெற்றது அமெரிக்கா. அப்போ வந்து இதை யார் விதித்தார்களோ அவர்கள் மாற்றினாலும் போது வெற்றி யாருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். சில விமர்சகர்கள் நாளைக்கு கிளம்பலாம், இதில் வந்து இது இருக்குது, அவங்க வந்து பிள்ளையார் சொல்லி போடலை, முற்றுப்புள்ளி வைக்கல, 3 கமா போட்டாங்க அப்படிங்கலாம் நிறைய சொல்லலாம். ஆனால் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது நமக்கு வந்து இதற்கு முந்தைய நிலைமையை ரீஸ்டோர் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு, ரீஸ்டோர் செய்யப்படும், இன்னும் பெட்டரான நிலைமை வரும். ஏன்னா இந்தியா, நம்ம நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், குறைந்தபட்சம் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்தியாவுடைய உயரம் வந்து மிக பெரிய அளவில் இருக்கும், இந்தியாவுடைய வேகம் வந்து அதிவேகமாக இருக்கும், அதில் வந்து குழப்பம் இல்லை. அது வந்து வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இந்தியா மட்டும்தான் இருக்குது. சைனாவோ அமெரிக்காவோ உலக நாடுகள் விரும்பக்கூடியதாக இல்லை. நாம் வந்து விஸ்வ குரு அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம், ஆனால் விஸ்வமித்ர அப்படிங்கிற ஸ்லோகனை பாரத பிரதமர் சொல்கிறார், அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிற தருணத்தில் மலேசியாவில் வந்து இப்ராஹிமுடைய அந்த நாட்டு பிரதமர் இப்ராஹிமோட சேர்த்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருந்தோம். அண்ட் அவரை எவ்வளோ புரிஞ்சுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேச அன்வர் இப்ராஹிம் அவருடைய ரியாக்ஷனை நீங்கள் கவனிக்கணும். இப்ராஹிம் நல்லா பாடுவார் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் அப்படியே வராங்க. இவர் வெக்கத்தில் சிரிக்கிறார். இப்ராஹிமுக்கு பிடிச்ச பாட்டு தெரியுமா, எம்ஜிஆர் பாட்டு போடுறார் தமிழ்நாடு தெரியுமா அப்படின்னு இப்படி ஒன்றுனா சொல்ல அங்கே அந்த நாட்டு மக்களே வியக்கிறாங்க இவ்வளோ பேர். அப்போ வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒரு க்ளோஸ் கனெக்ட். அதில் இப்ராஹிம் அன்வர் சொல்கிறாரு, மோடி அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், கூட இருந்து பார்த்துருக்கேன், அவருடைய நெருங்கி நண்பராக நான் சொல்கிறேன், அவருடைய பழைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சவன்றில் பேச. அதை வந்து இவர் என்டார்ஸ் பண்ணி சொல்லும்போது சொல்கிறாரு, அன்வர் இப்ராஹிம் பிரதமராகிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும், நாங்கள் க்ளோஸாக அவர் பண்ணியிருக்கோன்றார். அப்போ இதில் 2 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஒன்று, மலேசியா ஒரு வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அன்வர் இப்ராஹிமுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நமக்கு முரண்பட்ட பல விஷயங்கள் பண்ணால் கூட, நம்ம மத பிரச்சாரகர் இவருடைய விஷயத்தில் நம்ம பண்ணால் கூட
இல்லை அது எல்லாத்தையுமே சண்டை பிடிச்சிட்டே நம்ம போகக்கூடாது, நம்ம வந்து ஒரு இணக்கமாக போய் அவர்களை வந்து அரவணைத்தே நம்ம வந்து இந்த நட்பை பாராட்ட முடியுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான. அப்படி தான் மகதீர் டைம்ல ரொம்ப பரபரப்பாக இருந்தது இருதரப்பு. எக்ஸாக்ட்லி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து நம்மளை சீண்டி கொண்டே இருக்கும்போது பதிலே சொல்லலை, சைலண்டாக இருப்பார். அந்த 10 ட்வீட்டில் வந்து 2 ட்வீட் வந்து மை டியர் ஃப்ரெண்டு நரேந்திர மோடின்னு ஏதாவது நல்ல ட்வீட் போடுவார், அதுக்கு மட்டும்தான் பாரத பிரதமர் ரியாக்ட் பண்ணுவார். அப்போ மற்ற 8க்கு வந்து சைலண்டாக இருக்கீங்களேங்கிற மேட்டர் இல்லை, சைலண்டாக இருக்கிற மூலமாக அது வந்து பேசிஃபை ஆயிடுது, அமைதியாகிடுது, சமரசம் ஆயிடுது. அப்போ இந்த ராஜேந்திரத்தை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கடைபிடிச்சு நம்ம பியூஷ் கோயல் டீமாக இருக்கட்டும், அல்லது வந்து நம்முடைய ஜெய்சங்கர் டீமாக இருக்கட்டும், பாரத பிரதமருடைய நேரடி தலைவர் இருக்குது, எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நீங்கள் குறிப்பிட்டது போல் அமெரிக்காவோட வெறும் ஒப்பந்தமாக மட்டுமில்லாமல் அது தொடரக்கூடிய பந்தமாக மாற்றிருக்கிறது வந்து இந்த கவர்மெண்ட்டோடைய மிகப்பெரிய சக்ஸஸ். இது வந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளை இந்தியா பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கு. யூரோப்பிய யூனியன் கூட டீலாக இருக்கட்டும், அமெரிக்கா போய் இவன் பார்ப்பேன் வேற ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் அமெரிக்கா வந்து இந்த சண்டையை போட்ட நேரத்தில் சைனா சொன்னதை நீங்கள் கவனிக்கணும். அமெரிக்க டாலருக்கு மாற்றாக நாங்கள் சைனாவுடைய நம்ம இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரூபாயை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆதங்கமும் ஒரு ஆவேசமும் உள்ள இருக்கும்போது சத்தம் காட்டாமல் சாதிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது. இது முக்கியமான இதாக இருக்க அடுத்து பார்க்கணும்னா தமிழக பட்ஜெட். இங்கே எல்லாமே இம்பாக்ட் ட்ரேடு டீல் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு என்ன பண்ண இருக்கிறது? ஏகப்பட்ட கடன், 9.5 லட்சம் கோடி கடன் போயிடுச்சு. அடுத்து வந்து அதிமுக வேற 2000 ரூபா தரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு வேளை அது 2500 மாற்றப்படுமா? ஸ்டாலின் அவர்கள் என்ன யுக்தியை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பாப்புலிஸ்டான ஒரு பட்ஜெட் வர இருக்கிறதா அப்படின்னு எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு? 14ஆம் தேதி நினைக்கிறேன், 17 நம்ம வந்து பட்ஜெட் தேதி அறிவிச்சிருக்காங்க. சபாநாயகர் அப்பா அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. கட்டாயமாக நிறைய அறிவிப்புகள் வெளிவரும். ஏன்னா நான் வந்து பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சில திட்டங்களை அறிவித்து சட்டமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு கூட, அதாவது இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு அதை தொடர்ந்தாங்க. அந்த அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போகிறது, அதை தான் இப்போ வந்து குறிப்பிட்டு காட்டி குட்டு வாங்கினார் பிரசாந்த் கிஷோர். அந்த திட்டத்தை ரொம்ப கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் நாங்கள் 10,000 ரூபா போடுவோம் அப்படின்ட்டு. அதை வந்து அது எல்லா அக்கௌண்ட்லையும் போட்டுற முடியாதுல்ல. அப்போ வந்து மெதுவாக பாக்கெட்டாக போடும்போது அது வந்து நடத்தை விதிகள் அமலான பிறகு கூட அது வந்து போகுது. அப்போ என்னங்க இது நடத்தை விதி அமலாச்சுன்னா நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இது இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் 9.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை பற்றிலாம் ஆசிராமல் நிச்சயமாக நிறைய சோப்புகள். என சில விஷயங்கள் தமிழக அரசாக அறிவிக்க முடியும், சில விஷயங்கள் திமுகவாக அறிவிக்க முடியும். ஸோ திமுகவாக அறிவிக்க முடியக்கூடிய விஷயங்களை தனியாக தேர்தல் அறிவிக்கலையும் தமிழக அரசாகவே இப்போ அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா வந்து அரசுடைய நலத்திட்டங்களை இப்போ அறிவிக்கிறது மூலமாக அது வந்து அரசாங்கத்தின் பணத்திலேயே திமுகவுக்கு வந்து ஒரு கெயின் எடுக்க முடியும், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கவர்மெண்ட் மூலமாக ஒரு கெயின் எடுக்க முடியும். அப்போ அந்த விஷயங்களே கூட இப்போ வந்து நம்ம கட்டாயம் இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு கிரேட் சோப்ஸ் வந்து இருக்கும். அது வந்து இடைக்கால பட்ஜெட் தான், பின்னாடி வரக்கூடிய கவர்மெண்ட் அதை என்டார்ஸ் பண்ணோம். தட் இஸ் அ செப்பரேட் கேஸ். பட் வந்து அரசாங்கத்தின் நிதியில் திமுக ஆதாயம் அடைவதற்கான எல்லா முயற்சிகளும் இருக்கும். நிச்சயமாக பல திட்டங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பீகாரில் அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபா போட்ட மாதிரியே அறிவித்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுல ஒரு 5 வருஷத்துக்கான தொழில் முதலீட்டுக்கான இது, மகளிர் சுய உதவிகளுக்கு, பெண்களில் வந்து விதவைகளுக்கு, பெண்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜர் சங்க் ஆஃப் விமன் ஓட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் வந்து கொண்டு வரப்படலாம். அது வந்து நிறைய சலுகைகள் அடங்கிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும்னு கேரண்டியாக எதிர்பார்க்கலாம். இந்த பட்ஜெட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க, இங்கே என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டுகள்லாம் இன்வால்வ் ஆகக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பரபரப்பாக இருக்குது. திமுக அலையன்ஸுக்கு அடுத்து நான் போக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்டிஏ செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சில பல ஒரு ஃபைனல் பேட்சப்ஸ் இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், இவங்க இருவரும் எங்கே செல்ல இருக்கிறார்கள்? அப்போதான் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்னு வலியுறுத்தப்படக்கூடிய அந்த செங்கோட்டையன் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட அந்த விஷயம், அந்த பிம்பம், பெர்செப்ஷன் எல்லாமே இங்கே வந்து நிற்கிறது. இதில் இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், சசிகலா அவர்கள் தனிக்கட்சி துவங்குவதற்கான பூர்வாங்க பணிகளில் இருக்கிறார். அவர் வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கலாமா என்றும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு. ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வேண்டும், இங்கே வேண்டும் வரணும்னு சொல்லி மௌன விரதம் இருக்க தொடங்கியிருக்கிறார். என்ன விரதம், எப்போ கலையும்? திரு டிடிவி தினகரன் வந்து உள்ளே வந்துட்டார். ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இனிமேல் திரும்பி ஒருங்கிணைக்காங்க, ஒரு புதுசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஓபிஎஸ் அவர்களை குறிப்பிட்டீங்கன்னா ஓபிஎஸ் கூட இருந்த யார் அவர் கூட இப்போ இருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கணும். திரு வைத்திலிங்கம் திமுகவுக்கு போயிட்டார், மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டார், ஜேசிடி பிரபாகர் தாவேக்காவுக்கு போயிட்டார். ஸோ இவர் கூட இருந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி கலந்துட்டாங்கிற பார்க்குறோம். அண்டு தர்மர் எம்பி ஏடிஎம்கேக்கே வந்துட்டார். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து திரு ஓபிஎஸ் கூட இருந்தவங்களே நிறைய பேர் மாறிட்டாங்கிற பார்க்குறோம். அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் அங்கே இருக்கிறாரு. அவர்
அவர் வந்து அதிமுகவுக்கு எதிராகவோ திமுகவுக்கு ஆதரவாகவோ அவருடைய மனம் சிந்திக்க மறுக்கிறது. அது வந்து அவரால் முடியாது. அது வந்து அவருடைய இயல்பு. அவர் வந்து அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் நாம் அறிந்த வகையில் திருமதி சசிகலா அவர்களுடைய அந்த ஆதங்கம் டுவர்ட்ஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படியே இருக்கிறது. அண்டு இவங்க ரெண்டு பேருமே கட்சியில் சேர்த்துக்கிறதுங்கிறது ரூல்ட் அவுட், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அண்டு இவர்களை வந்து கூட்டணி சேர்க்கறதுக்கான முயற்சிங்கிறது பாஜக தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் போயிடுச்சு. ஸோ வந்து திருமதி சசிகலா இதில் முதன்மையான இடமா இருக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் வந்து திருமதி சசிகலா அண்ட் திரு டிடி ரெண்டு பேருடைய அட்வைஸையும் கேட்டுட்டு தான் இருந்தார். அதில் குழப்பம் இல்லை. ஆனால் அதில் அவர் குழப்பம் அடைஞ்சார். ரெண்டு பேரும் கேட்டதும் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு அட்வைசஸ் இருந்துச்சு. அதனால் அவர் ஒரு கொஞ்சம் குழப்பம் அடைகிறாரு. அப்போ வந்து திருமதி சசிகலா இப்போ வந்து தனி கட்சி துவங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன தான் நம்முடைய ரொம்ப உத்தரவாதமான தகவல் தெரிவிக்கின்றன. அன்லஸ் அன்டில் யாராவது மேலிடத்தில் டெல்லியிலேருந்து பேசியதை சரி பண்ணாலே தவிர அவங்க வந்து ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திரு டிடி அவர்கள் ஓப்பனாக சொன்னார், டெல்லியில் போய் நான் சில முக்கிய பிரமுகர்களை சந்தித்த போது என்ன செங்கோட்டையன் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் நம்ம நல்ல தான் நம்மகிட்ட இருந்தார்ல, நீங்கள் திரும்ப கூட கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது தாவே கால சேர்ந்த பிறகு ஒன்றும் பிள்ளை பிரச்சனை இல்லை, நீங்கள் வர சொல்லுங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து இவங்களாம் ஒரு குட் புக்கில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி திருமதி சசிகலாட்ட பேசி ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அது தவிர மற்ற எல்லா வாய்ப்புகளும் அவங்க தனி கட்சி துவங்குறது தான் இருக்குது. தனி கட்சி துவங்கினாங்கன்னா அவங்க வந்து திமுகவோட போய் சேர்றது வந்து டிசாஸ்டராக போயிடும், நேராக பொலிட்டிக்கல் சூசைடாக மாறிடும். அதனால் வந்து ஏடிஎம்கே கூட வரமாற்றம் வர முடியலங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் தாவேக்கா கூட போவாங்க அப்படின்னு தகவல் தெரிவிக்கின்றன. அவர்களுடைய ஒரு அன்பான அழுத்தம் திரு ஓபிஎஸ் இருக்கிறதா நம்ம அறிகிறோம். அதனால் இவர் முடிவெடுக்க முடியாமல் சிரமப்படுறதா நம்ம வந்து பார்க்கணும். வந்து திருமதி சசிகலா வந்து திரு ஓபிஎஸ் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புறாங்க. இன்னைக்கு திரு அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் வந்து எங்களோட தான் இருக்கிறார், தேர்தலுக்கு 4 இருக்கு, கண்டிப்பா வருவார் அப்படின்னு. திரு ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட என்டிஏக்கு எதிராக நம்ம பேசுறது இல்லைங்கிற பார்க்குறோம். நாங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் சொன்ன அன்னைக்கு கூட அதை கூட திரு பண்ருட்டியார் தான் சொன்னாரே தவிர இவர் பக்கத்தில் இருந்தாரே தவிர வரல. அப்புறம் வேற ஒரு சந்தர்ப்பம் சொன்னார், கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொன்னவங்கலாம் கூட வெளியேறிட்டாங்க இப்போ அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்களே சொன்னார். ஸோ ஓபிஎஸ் அவருடைய மனம் இங்கே தான் இருக்கு. நம்ம எப்படி திரு டிடி அவர்கள் சொன்னமோ அவருடைய முதல் வாய்ப்பாக இங்கே தான் இருக்குன்னா அது மாதிரி திரு ஓபிஎஸ் அவருடைய மனம் அங்கே இருக்கு. திரும்ப சசிகலா வலியுறுத்துறாங்க, இல்லை நீங்கள் இருங்க, நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்றாங்க. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுகிறது. ஸோ திருமதி சசிகலா தாவேக்காவோடு சேருகிறார் தனி கட்சி ஆரம்பித்து, அன்லஸ் அன்டில் ஏதாவது 11th ஹவரில் ஏதாவது ட்விஸ்ட் நடந்தாலே தவிர. அவருடைய அழுத்தத்தில் இருப்பதனால் குழப்பத்தில் இருக்கிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள். பட் திரு டிடிவி, திரு அண்ணாமலை, டெல்லி எல்லாமே பேசி திரு ஓபிஎஸ்ஸை திரும்ப இங்கே என்டிஏக்கு கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறோம். அவர் ஒரு வேளை வந்தால், நம்ம முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவுடன் சேர்வதற்கு என்டிஏ தரப்பில் வைக்கப்பட்ட ஆஃபர் என்ன அப்படின்னா 2லேருந்து 3 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம், போடி கொடுப்போம், மதுரையில் ஒன்று கொடுப்போம், வேற ஏதாவது கொடுக்குறோம்ன்றதை பேசிப்போம், அமமுக கோட்டாவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பல சமயங்களில் காடாவும் சொல்லியிருக்கோம், நீங்களும் கூட சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, இருந்த தர்மரும் வந்துட்டாரு, தர்மருக்காக தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஸோ தர்மரே இங்கே வந்துட்டாரு. அப்படி இருக்க இவரும் இவர் மகன் அப்புறம் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க 3 முக்கிய பிரபுகள் மட்டும் இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் ஒருவேளை கூட்டணி கட்சியாக அகாமடேட் பண்ணணும்னா? அது நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கணிக்க முடியாது. அது முடிவெடுக்கிற இடத்துல நாம கிடையாது, அதுக்கு சம்மந்தமும் கிடையாது. அவங்க வந்து 3ஆ 4ஆ 7ஆ அப்படிங்கிறது வந்து திரு ஓபிஎஸ் எத்தனை கேண்டிடேட் இருக்கிறாங்கிற பொறுத்து இல்லை. ஓபிஎஸ் அவருடைய வேல்யூ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஓபிஎஸ் அவர்கள் தனி மரம் நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் அவர் வந்து ஒரு தனி மரம் அல்ல. அவர் வந்து ஒரு இமேஜ், இஸ் கேரிங் ஏ பிராண்ட். அதனால வந்து அவர் கூட இருக்கிறங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அவர் நல்ல மனிதர், அவர் வந்து நலம் விரும்பி, அவர் வந்து பாஜக வளரணும்னு விரும்பினவர், அதிமுகவுக்காக வந்து என்னன்னாலும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவர். அப்போ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறவரை அவங்க வந்து என்ன சீட்டுங்கிறது பின்னாடி நெகோசியேட் பண்ணிப்பாங்களே தவிர அவர் உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது வந்து இப்பயுமே நான் வந்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு, பிஜேபி 25, தேமுதிக வந்து 10, பாமக வந்து 17, அப்படி நம்ம வந்து இவருங்க டிடிவி வந்து 9, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஒரு சீட் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து இறுதியில் வந்து அவங்க நிறைய மாறலாம். கூட யாராவது வந்தாங்க போனாங்க வந்தாங்க. இப்போ ஒரு பேஜுக்கு ஓபிஎஸ் வரானா, அப்போ நீங்கள் சொல்கிற 3 சீட் தான் கொடுங்க, அப்புறம் 3 பேருக்கு தான் எடுக்கணும்ல. ஸோ நம்ம வந்து இந்த நம்பர் சொல்ல, அப்போ நீங்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 9 சொன்னீங்களே, 2 கூடிச்சு 2 குறைஞ்சிருச்சு அப்படின்னா யார் உள்ளே வந்தாங்க யார் வெளியே போனாங்கன்னு பொறுத்துமா அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்குது. அது வந்து நாம் கணிக்கிறோம், நமக்கு தகவல் அப்படி தெரியுது. பட் அதுதான் உத்தரவாதமாக வரும்னு சொல்ல முடியாது. நான் இப்போ ஏற்கனவே சொன்னது போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 9 சீட்டு, பாமக 17 சீட்டு, தேமுதிக 10 சீட்டு, பாஜக 25 சீட்டு, மிச்சம் இருக்கக்கூடியது 160-70 வரைக்கும் வந்து ஏடிஎம்கே அப்படின்னு கொண்டு வரலாம். இது வந்து தமாகவோட பல கட்சிகள். இதெல்லாம் வந்து ஒரு வேகான ஒரு கணக்கு தான், தகவல் தான். பட் வந்து எது உத்தரவாதமாக இருக்குங்கிறத பின்னாடி தான் சொல்ல முடியும். அப்படி தான் திரு ஓபிஎஸோட சீட்டையும் சொல்ல முடியும். ஓகே, இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா மெயின் பிரச்சனைக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனைக்கு வர வேண்டியதா இருக்கு.
திமுகவை மிரட்டுகிறதா விசிகா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்துட்டோம். கூட்டறிக்கை வந்தாச்சு. நேற்று வந்து முதல்வரோட ஃபங்க்ஷன் முடிச்சுட்டே வந்ததுக்கப்புறமே கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்த்தோன்னா நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்க போகிறோம் அப்படின்னு டபுள் டைம் கேட்குறாங்களா 6லேருந்து 12 கேட்குறாங்களான்னு தெரியல. ஆனால் அது மாதிரி கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம்னா விசிகாவுக்கும் திமுகவுக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை பூர்வாங்க பணிகள்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தகவல். 6 போன டைம் கொடுத்தாலும் என் டைம் 8வது கொடுக்கணும்னு சொல்ல அவங்க வந்து இல்லை 6 தான் உங்களுக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. மாதிரி பல தகவல்கள் நமக்கு அன்வெரிஃபைடாக நமக்கு நிறையா வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தோன்னா ஓப்பனாக நம்மளால் ஆத்தென்டிக்காக சொல்ல முடியும் அப்படின்னா திரு விசிகாவில் திரு தலைவர் அவர் திருமாவளவன் அவர்களே கொடுத்த பேட்டி. நாங்கள் பாமக திமுக கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம், அப்படிலாம் நாங்கள் அழுத்தம் தர மாட்டோம். ஆனால் பாமக ராமதாஸ்லேருந்து அவங்க கட்சியை வந்து இங்கே திமுக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார். நேரடியாக மிரட்டுகிறாரா திருமாவளவன்? அவர் தான் எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்களாம் அப்படிலாம் யாரை இருக்க மாட்டோம் போயிடுவோம் அப்படின்னாலும் அது ஒரு மிரட்டல் தானே. அதான் சொல்ல யாருக்கும் நாங்கள் எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னா அது என்னென்ன அண்ணன் வந்து எப்பயுமே உங்களுக்கு திரும்ப தோழமை சுற்றுவார். அது வந்து ரொம்ப என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுமோ அதை பண்ணிடுவார், எப்படி பண்ணுமோ அப்படின்றார். அது அவங்களுக்கு ஒரு சங்கடம் தான், அது வந்து ஒன்று குழப்பம் இல்லை. ஆனால் 2 பேருமே ஒற்றுமையாக இருந்தவர்கள் தான். தமிழ் குடி தாங்கி அப்படின்னு டாக்டர் ஐயாவுக்கு வந்து பட்டம் கொடுத்தவரே இவர் தான். இவர் போய் அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சாரு. 2 பேருமே சேர்ந்து பொங்கு தமிழ் பேரவைன்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து இணைந்து பண்ணாங்க. 2011 திமுக கூட்டணியில் 2 பேர் இருந்திருக்காங்க. 2 பேரும் கன்ஸ்ட்ரக்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம கட்சி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஒரு அமைப்பை நம்மளால் அடிக்க முடியாட்டாலும் டாக்டர் ராமதாஸ்ங்கிற அப்படி ஒரு நபரையாவது நம்ம வந்து ஒரு டச் பண்ணிட்டோம்னா இப்போ அவருக்கு வந்து ஃபியூச்சர் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு வெற்றி அப்படின்னு அவங்க நினைக்கிற பொலிட்டிக்கலாக. இப்போ அவங்க வந்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு ஈக்குவலான சீட்டு நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ கொடுக்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஒரு கணக்கில் வந்துடும். அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவை நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவருக்கு ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளால தான் வந்து அவரை தாக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரலாங்கிறக்கா பார்க்குறாங்க. அதனால் நாங்கள் 2 சேர்ந்து இருக்க முடியாங்கிறா ஃபார் நோ ரீசன். நம்ம வந்து இப்போ வட மாவட்டங்களில் இப்போ வந்து ஜாதி ரீதியான பெரிய அளவில் நம்ம வந்து இது மோதலோ வன்முறை நம்ம பார்க்கல. அந்த மனசுக்குள்ள அந்த பிளவுகள் இருந்தாலும் கூட அந்த மாதிரி பண்ணலாம் பார்க்கல நம்ம. அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை முன்னாடி தருமபுரிலாம் நிறைய ஊரெல்லாம் எரிச்சு குடிச்செல்லாம் எரிச்சுலாம் நிறைய நடந்தது. ஆணவ கொலைகள்லாம் அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அந்த மாதிரிலாம் சந்தர்ப்பங்கள் இப்போ இல்லாத போது கூட அவங்க வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து பொலிட்டிக்கல் மூவ் தான். இது வந்து பழைய பகை அது வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த ஜாதிய பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்காம இது வந்து பியூர்லி பொலிட்டிக்கலாக தான் பார்க்கணும். அவங்கள பொலிட்டிக்கலாக அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அங்கே அப்பா பிள்ளையே 2ஆக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ பிள்ளை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ அப்பா அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தவிர அங்கே வேறு எதுவும் பார்க்கல. அண்ட் இட்ஸ் அ குட் மூவ் பொலிட்டிக்கலி. அதாவது நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் மூவ். ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு பெரிய உற்சாகம் கிடைக்கும். பார்த்தீங்களா டாக்டர் ஐயா வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, நேரடியாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ இதற்கு மேலே திமுக வந்து அப்படி ஒரு முயற்சி பண்ணணும்னா 2-3 விதத்தில் திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை சரி பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று இந்த சீட்டுக்கு கூடுதலான சீட்டுக்கு பண்ண வேண்டியிருக்கும், பாமகவுக்கு வந்து பண்ண வேண்டியிருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் தண்டம் கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. அப்போ அது ஒரு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான தான். இவர்கள் மிரட்டலை, பட் தங்களுடைய எண்ணத்தை ரொம்ப வெளிப்படையாக சொன்ன மூலமாக நிர்பந்தம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 2 கம்யூனிஸ்டுகளும் இரட்டை இலக்கத்தில் சீட் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 10 சீட் அப்படின்னு நீங்கள் வந்து மினிமம் எடுக்க முடியாது. 2 சீட்டாவது கொடுங்க, இரட்டை இலக்கமாக கூட கொடுங்கன்னு 6 வந்து 8வது ஆக்க வேண்டிய நிர்பந்தம். 6க்கே சம்மதிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய பின்னடைவாக போகிறோம். நீங்கள் 6 தான் இருந்தாங்க, அப்போ 8வது கட்டாயம் கேட்பாங்கன்னு வருது. அப்போ அண்ணன் திருமாவளவனுக்கு 10வது கட்டாயம் கேட்பார். எங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவங்களை பேச பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கம் தான், ஒரு அழுத்தம் தான், அது வந்து நோ டவுட். இதன் மூலமாக ராமதாஸ் அவர்கள் வந்து என்டிஏ பக்கம் மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லை டிவிக்கு என்ற ஆப்ஷனை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரா? ராமதாஸ் அவர்கள் அதிமுக பாஜகவோடு சேரத்தான் விரும்புகிறார். அவர் வந்து அவருடைய விருப்ப மதத்துக்கு நான் அறிந்து முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட அவங்க நல்ல தொடர்பில் இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு என்னென்ன சீட்டு எவ்வளோ சீட் கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 சீட் இருந்தால் கூட போதுங்கிற அளவு தான் இருக்கிறாங்க. ஏன்னா பையனுக்கு ஒரு 17 கொடுத்தாங்கன்னா இப்போ 4-5னா 20-21 சீட் ஆயிருதுல. அதனால் அவங்க வந்து அதில் இணக்கமாக இருக்கிறாங்க. நம்ம வந்து 2 பேரையுமே சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு தயக்கம் வந்து திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்குது. நமக்கு வந்து அது எக்ஸ்ட்ராவாக நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, நம்ம நிறைய சீட்டுகள் கொடுத்துருமோ, தேவையா இதுவே போதுமானது. ஏன்னா கட்சி வந்து அமைப்பு ரீதியாக பெரும்பாலும் வந்து திரு அன்புமணி அவர்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ இதுவே போதுமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. இந்த டிசிஷனை வந்து ஏடிஎம்கே பக்கமே கொடுத்துருச்சு பிஜேபி. அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க பாஸ், எங்களுக்கு இன்னும் குழப்பம்லாம் சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் தயக்கம் இருக்குது. நம்ம வந்து 4-5 சீட் கொடுக்கணுமா வைக்கணுமா, அது வந்து எக்ஸ்ட்ரா ஆகுதா, அப்போ பாமகவுக்கு வந்து 17+4 வச்சா 21 கணக்கு ஆயிடுது. அந்த மாதிரி அதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிருக்காங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது வந்து ஏதாவது ஒரு மிட்வே செட்டில் பண்ணி வருவாங்க. தாவேக்காவுக்கு போகிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. வந்தால் அது எவ்வளோ தூரம் அது எடுபடும் தெரியல. திருமதி சசிகலா அவர்கள், திரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு 2 சீனியர் மோஸ்ட் அந்த பக்கம் நின்னா கூட அது வந்து ஒரு எனர்ஜைஸ்டு டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு
அப்படின்னு தெரியல. ஒருவேளை திருமதி சசிகலா வந்து தாவேக்கா பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஊழல் அரசு அப்படிங்கிற ஊழல் கட்சி அப்படிங்கிறத அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாருன்னு அது வந்து அந்த அந்த நெரேட்டிவே பெருசா காலியாகக்கூடிய அபாயம் அவருக்கு உண்டு. ஏன்னா வந்து இது தீய சக்தி, அது ஊழல் சக்தி அப்படின்னாரு. சார் யாரு சார், எந்த கேஸ் சார், எதை சொல்றீங்கன்னு ஒரு 2 கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து அந்த 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 கான்வர்சேஷனே வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அந்த 2 பேருமே அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் வந்து என்ன மாதிரியான அரசியல் வந்து நிர்பந்தம் இருக்குல்ல, ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒன்று யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறோம்னு சொல்றதுக்கு இது வந்தால் நல்லதுதான் அப்படின்னு தாவேக்கா நினைக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். தேமுதிகவையும் சேர்ந்து பொறுத்து இருக்குது. ஓகே, தேமுதிகவும் நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க ட்விஸ்டெல்லாம் இல்லை பாஸ், களம் இதுதான், டிவிகேவா இல்லை டிஎம்கேவா அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப ட்ரை பண்ணார். அது வந்து இல்லைன்ற மாதிரி களம் வந்து என்டிஏ தான் அப்படின்ற மாதிரி, என்டிஏ டிஎம்கே டிவிக்கு ஆல்சோ ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சர்வேக்களும் வருகிறது, பெர்செப்ஷன்லையும் நிற்கிறது, அலையன்ஸ் இருபக்கம் தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய இளைஞரணி மாநாடு, தென் மண்டலங்களுக்கான இளைஞரணி மாநாடு விருதுநகர்ல நடந்ததை பார்க்குறோம். திரு தங்கம் தென்னரசுடைய அவருடைய ஊரில் நடக்குது. கே சார்ல அவருடைய 2 பேருக்குமான 2 மாவட்ட அமைச்சர்கள் இருக்க, கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு முதல்வர் முன்னிலையில் எல்லாரும் வந்து படைபலத்தை காட்டியிருக்கதா திமுக இருக்கு. 1 லட்சம் பேர் எஸ்டிமேட்டட் கிரௌட் இளைஞர்கள் மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. இதை பார்க்கும்போது முதல் பாயிண்ட் கேள்வி வருது, டிவிக்கு பின்னாடி இளைஞர்கள்லாம் அணிவகுக்கிறாங்க. ஸோ அந்த ஓட் பேஸை அடிக்கிறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ டிஎம்கே வந்து பெரிய அளவு அவுட்ரீச் பண்றாங்க அப்படின்னு தகவல். இது எப்படி பார்க்குது? விஜய் எனும் பயம்தான் காரணமா இன்றைய திமுக இளைஞரணி மாநாடு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதுதான் வந்து மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்த வேண்டியிருக்குது. திமுக வந்து சில கட்சிகளை வளர்த்து விடும். அது வளர்த்து விடுவது மூலமா எதிர்ப்பை 2ஆக பிளக்கும். எதிர்ப்புகள் 2ஆக பிளக்கும் போது தன்னுடைய வெற்றியை சுலபமாக்கும். இதுதான் அவங்களுடைய முயற்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சருடைய ஸ்பீச்லையும் சரி, துணை முதலமைச்சரோட ஸ்பீச்லையும் சரி, அவங்க ஏடிஎம்கேவை கம்மியாக அட்டாக் பண்ணிட்டு பிஜேபியை நிறைய அட்டாக் பண்ணுறாங்க. பிஜேபியோடைய இப்போ புது வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, முரட்டு அடிமை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த மாதிரி விஷயங்கள் அண்டு திரு தமிழக முதலமைச்சர் அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறார். அவங்க வந்து செகண்டரியாக பிஜேபியை பிரைமரியாக வச்சுட்டு செகண்டரியாக தான் ஏடிஎம்கே. ஆனால் 2 பேருமே மறைமுகமாக இளைஞர்கள் விஜய் பின்னாடி இருக்கிறாங்கிறத குறிப்பிடுறாங்க. அட்டை விவரம் தெரியாமல் இருக்கிறவங்க, பொதுமக்களை பார்த்து பயப்படுறவங்க, கூட்டமே நடத்த முடியாதவங்க, இது மாதிரிலாம் நிறைய வாரத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறோம். அவங்க வந்து ஒரு கூட்டம் நடத்துறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜயை நோக்கி தான் அவங்க மையப்படுத்துறாங்க. அப்போ என்ன, இது வந்து விஜய் விசஸ் டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற டிவிக்கோட நெரேட்டிவ்க்கு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் தான். அதுக்கு வந்து இன்னமும் வந்து தூபம் போடக்கூடிய விஷயம் தான், வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா அப்படி வந்தால் அதிமுக பலவீனம் அடையும். அப்போ வந்து தாவேக்காவா திமுகங்கிற நெரேட்டிவ் வந்து நமக்கு நல்லதுன்னு பார்க்க நம்ம பார்த்தோம். ஆச்சரியப்படத்தக்க வகையில் திமுகவுடைய வாக்குகளை கூட தாவேக்கா பழக்குதுன்னு பார்த்தோம். முன்னாடி என்ன வச்சோம், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் 2ஆக பழக்கம் அப்படின்னு. ஆனால் திமுகவுக்கு வருத்தப்படும் வகையில் வந்து என்னன்னா திமுகவுடைய வாக்குகளை பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு உட்பட பட்டியலினத்தர் வாக்கு உட்பட நிறைய ஓட்டுகள் பழக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ திமுக என்ன செய்யுது, தாவேக்காவை எதிர்க்க ஆரம்பிக்குது. தாவைக்கு எதிர்க்க ஆரம்பிக்கணும்னா அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மூலமா இந்த எதிர்ப்பு வந்து உறுதியாகும். இந்த எதிர்ப்பு உறுதியாகும் மூலமா அதிமுக வாக்குகள், அதாவது திமுகவுடைய எதிர்ப்புகள் பலவீனமாகும். திமுகவுக்கு எதிர்த்தா அதிமுகவுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத, திமுகவுக்கு எதிர்த்தா தாவேக்காக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக பிளான் பண்ணி நம்ம வந்து கட்சியில் இளைஞர்களுக்கு, நான் அந்த ஃபுல்லாக ஸ்பீச் 2 பேருமே கேட்டேன், அதில் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கா, ஏதாவது ஒன்று ஒரு ஆஃப் ஆக்டராக இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கான்னா அப்படி எதுவுமே இல்லை. இளைஞர்களை தக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தமிழக முதலமைச்சர் சொல்லும்போது நல்லா உழைங்க, உங்களுக்கு நிறைய அமைச்சர் பதவி கொடுப்பேன், என்னுடைய அமைச்சர் வழி இப்போ 10 அமைச்சர்கள் வந்து இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்க, 3 எம்பி இருக்கிறாங்க, 4 மேயர் இருக்கிறாங்க அப்படின்னு, இத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் கூட இருந்தவங்களே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய மூத்த பிள்ளை வந்து இளைஞரணி தான், அதுக்கப்புறம் தான் உதயநிதி அப்படின்னு அவங்க வந்து அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துற இளைஞர்கள் வந்து நீங்கள் தாவேக்கா பக்கமோ பாஜக பக்கமோ அதிமுக பக்கமோ போயிடாதீங்கிற அந்த அதை ரீஅஸ்யூர் பண்ணி தக்க வைக்கிற முயற்சியை தவிர வேற ஒன்றும் புதுசாக பார்க்கல. அது திரு அவர்கள் விஜய் அவர்களை குறிவைத்து தாவேக்கா குறிவைத்தான். தாவேக்கா குறிவிக்கிறது மூலமா திமுக எதிர்ப்பு வாக்குகளை 2ஆக பிளக்கலாம். அந்த 2ஆக பிளக்கிற மூலமா நமக்கு அந்த ஆதாயம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் தெரியும். இப்போ இருக்கிற லெவலில் நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க இளைஞர்கள் அப்படின்றவங்க 3 பக்கம் தான் இருக்காங்க. ஒன்று வந்து பெரும்பான்மையாக வந்து அது விஜய் பக்கம், அடுத்ததாக நாம் தமிழர் பக்கமும் பாஜக பக்கமும் இருக்கிறார்கள். அண்ணாமலை, சீமான், விஜய் அப்படின்னு பிரிந்து இருக்கிறது அப்படின்னு நீங்கள் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அந்த இளைஞர்கள் ஓட்டு பெரிதாக இல்லை. அவங்க 2011-12 காலத்திலேருந்தே இல்லை. அதனால தான் இளம்பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறைன்னு விஜயகாந்த் அவர்களாலேயே 2006 டைம்ல இருந்தே விஜயகாந்த் அவர்களுடைய என்ட்ரியில இருந்தே அதிமுக திமுக அந்த இதை கிரிப்பை எடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப இருக்கிற நிலைமையில அந்த மீட்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் என்ன ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய் பக்கம் இருக்கிறார்கள் புரிஞ்சுக்க கூடாது. விஜய் பக்கம் இருப்பவர்களே பெரும்பாலும் இளைஞர்கள். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்க. அது மோஸ்ட் ஆஃப் த யூத்ஸ் ஆர் நாட் விஜய்ஸ் ஓட்.
விஜய்ஸ் ஓட்ல மோஸ்ட்லி வந்து யூத். அதை நீங்க புரிஞ்சுங்க. அப்ப 1 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா 70 லட்சம் இளைஞர்கள் வந்து விஜய் கூட இருக்காங்க புரிஞ்சக்கூடாது. விஜய்க்கு 1 கோடி ஓட்டு இருக்கு அப்படின்னு அதுல வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இளைஞர்கள் இருக்கும் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அவருடைய ஓட்டுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வகையில விஜய்கிட்ட வந்து அதிகமாக இளைஞர்கள் இருக்காங்க, நோ டவுட். அண்ணாமலையினுடைய கடும் உழைப்புல பிஜேபி பக்கம் இருக்கிறாங்க, சீமான் அவருடைய தனி முயற்சியில வந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க, எல்லா பக்கம் நிற்கிறாங்க. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 1 லட்சம் பேர் இளைஞர்கள் திரட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க வச்சுங்க, போய் சொன்னாங்க சார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 50,000 பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 50,000 பேர் இளைஞர்கள் கிடையாதா? அது நீங்க பார்க்கணும்ல. நாளைக்கு ஏடிஎம்கே இந்த மாதிரி கூட்டம் 50,000 பேர் வரமாட்டாங்களா? அப்போ அவங்கெல்லாம் இளைஞர்கள் கிடையாது. அப்போ வந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த இளைஞர்களும் வந்து அங்கே தான் தாவேக்கலா இருக்காங்கன்னு ஒரு தப்பா புரிஞ்சுக்கூடாது. தாவேக்காலுக்கு வாக்களிப்பவர்களில் பெரும்பாலான இளைஞர்களில் பெரும்பாலும் தாவேக்காக வாக்களிச்சுனா தப்பா புரிஞ்சுக்கூடாது. இந்த சின்ன கேப் தான். அது கட்டாயமாக ஒரு பெரிய அளவில் அங்கே இருக்கிறாங்க, அது வந்து நோட்டட், அவங்களோட அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. பட் அந்த ஓட்டே வந்து எவ்வளவு தூரம் ஃபைனலாக கன்சால்டேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் பார்க்கறது வந்து இப்போ களத்தில் கேட்க இளைஞர்கள் அப்பா அம்மாக்களை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போய் அப்பா அம்மாக்கள் இளைஞர்கள் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கிறது வந்துருமோ அப்படின்னு. இங்கே வந்து யார் வரணும் அப்படிங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிற எண்ணம் தான் கடைசியில் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து அதிகமாக பிரச்சாரம் பண்ணப்படும், அதுதான் சொல்லப்படும். அவங்க இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு டிஎம்கே பிரச்சாரத்தில் பாஜகவை காலுன்ற விட மாட்டோம், பாஜகவோட அடிமையா இருக்காங்க, அவர் காலுன்ற முடியாத ஒரே இடம் தமிழ்நாடு அப்படின்னு அது யார் வரக்கூடாதுங்கிற அவங்க நரேட்டிவ் பண்றாங்க. திமுக ஏடிஎம்கே என்ன செய்றாங்க, டிஎம்கே மட்டும் வந்துடவே கூடாது, திரும்ப வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கமும் யார் வரணும் அப்படிங்கிறத தாண்டி யார் வந்துடக்கூடாதுங்கிற பிரச்சாரம் தான் இருக்கு. அப்ப வந்துடக்கூடாதுங்கிற சிந்தனை அதிகமாக பெரியவர்கள் இளைஞர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே வருமோ நினைக்கிறேன். அதனால வந்து இளைஞர்கள் வாக்கு மட்டும் நம்பி திரு விஜயால ஒன்று பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுல வைக்கப்பட்ட விமர்சனம், திமுக வாரத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறோம் அப்படின்னு இன்டைரக்டா விஜய் அவர்களுடைய இது பண்ணலன்னு. இங்க கேள்வி என்ன வருதுன்னா, விஜய் அவர்கள் பீக் எலெக்ஷன் சீசன்ல பிப்ரவரியில இருக்காரு. இப்போ வந்து திமுக ஆளும் கட்சி ஃபுல் பலமோட இருக்கிறது, 47% பேங்க்ல இருந்தாங்க, எவ்வளவு குறையதை தடுத்தா மட்டும் போதுமே அவங்க ஆட்சிக்கு வரலான் இருக்கு. ஒரு பக்கம் ஏடிஎம்கே 23% போன இடத்துல லோக்சபால இருந்தாங்க, அவங்க அது எதிர்த்தரப்பு ரெண்டாவது கூட்டணியும் சேர்த்து இரு கூட்டணியும் அமைத்து ஒரு 40-45% நோக்கி போயிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்க விஜய் அவர்கள் புதுசா எல்லாமே அவருக்கு இருக்கு, ஒரு 18% கிட்ட வரலான்னு ஆவரேஜா நமக்கே வந்து சர்வேல இருக்கிறத பாக்குறோம். பலர் வந்து 25 கொடுக்குறாங்க, எக்ஸ்பெக்டட் இருக்கு. பட் ஆனால் ஆட்சியை பிடிக்கணும், முதல்வர் விருப்பமான முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் என்ன உழைப்பு போட்டார் கேள்வியும் இருக்கக்கூடிய நிலைமையில மாநாடு நடத்தல, பொதுக்கூட்டம் நடத்தல, பிரச்சாரங்கள் நடத்தல, நேரடியா ஒரு இது கூட வீடியோ அப்பியரன்ஸ் கூட கொடுக்கல, அறிக்கைகள் மட்டும் வருகிறது, அதுவும் எப்பயாவது செலக்டிவா வருகிறது, பட்ஜெட்டுக்கே இன்னும் கொடுக்கல அப்படின்ற விமர்சனங்களா இருக்கு. விஜயோட ஆக்டிவ்னஸ் அப்படின்றது இந்த இளைஞர்கள் கிரிப் இருக்கிற இளைஞர்கள் கிரிப்பையும் போக்கிடுமோ? அதாவது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்கு. அதுல வந்து திரு விஜய் அவர்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாடரேட் அப்ரோச் எடுக்கிறார். பல சமயங்களில் மென்மையான அப்ரோச் எடுக்கிறார். அது வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது, அது மக்கள்கிட்ட நல்லா எடுபடணும்னு தோணுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, விருப்ப மனுக்கள் வந்து வாங்குறது ராயப்பேட்டையிலையும் மவுண்ட் ரோல் நீங்கள் கேட்டீங்கன்னா எவ்வளோ பாடு தொந்தரவாக இருக்கும்னு தெரியும். ஏடிஎம்கே ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு 4 தெரு சுற்றி நீங்கள் டிராஃபிக்கே இயங்க முடியாது, அங்கே ஏடிஎம்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மவுண்ட் ரோலில் போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகி போய் அவ்வளோ குயமுயம் நிற்கும், வேலை முடியாது. அங்கே வந்து மக்கள் சிரமப்படுறாங்க தெரியும், ஆனால் வந்து வேறு வழியே இல்லை, யாருக்கு ஏடிஎம்கே டீம் கொண்டு வந்து முடியாது. வேற திரு விஜய் அவருடைய வீடு ப்ளஸ் அவருடைய அலுவலகம் அந்த பக்கத்தில் வந்து பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து பனையூர் மக்கள் வந்து என்னங்க இப்படி பண்ணீங்கன்னு சொன்னோன்னே மறுநாளே அதை கம்ப்ளீட்டாக ஆன்லைனுக்கு மாற்றிட்டார். நீங்கள் யாருமே இங்கே வர வேண்டியதில்லை, அன்றைக்கி ஒரே 10,000 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க தகவல் சொன்னாங்க. அப்புறம் இன்னும் மேலே வரத்தான் செய்வாங்க, ஏன்னா எல்லாரும் விஜய் கட்டணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் ஒரு ஆசைலாம் வந்து அந்த உத்வேகத்தையும் காட்டக்கூடியதான் சொல்லியிருந்தாங்க. அப்போ எல்லாரும் வந்தாங்க, கட்டினாங்க, போனாங்க போது முதல் நாளே வந்து சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பஸ்லாம் எங்களுக்கு ஒரே பாடாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் போஷா கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கக்கூடியவங்க, அந்த ஏரியாவில் போகிறவங்க தனியாக வீடு வாங்கி ஒரு பங்களா மாதிரி கட்டிட்டு போடுவாங்க. அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுத்தணுன்னே மறுநாளே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு பப்ளிக் தொந்தரவு வரக்கூடாதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயம். எல்லா கட்சியும் ஏன் செய்யக்கூடாது? எதுக்கு நீங்க ரோட்ல போட்டு வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? 3 கார்ல ஒரே இடத்துல இருந்தாலும் எதுக்கு எனக்கு 3 கார் நடு ரோட்ல நிக்கணும், என் வீட்டு வாசல்ல நிக்கணும், உங்க வீட்டு வாசல்ல எதுக்கு பாடா பண்ணணும்? அது தேவையில்லை. அப்ப நம்ம சிம்பிளா அப்ப வந்து இதை யோசிக்கிறாங்கல்ல. பள்ளிக்கூடங்கள் இந்த தொந்தரவு பண்றாங்க, பள்ளிக்கூடத்தில் அப்ளிகேஷன் வாங்குற காலை 4 மணிக்கு ஆன்லைன் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்ப இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில கீழே வரைக்கும் நீங்க வந்து கலியக்காலை வரைக்கும் டெக்னாலஜி வந்து முடியல, ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டு போங்க, முடிஞ்சு வச்சுக்க, டவுன்லோட் பண்ணுங்க, ஆன்லைன் அனுப்பிட்டு போங்க. அப்படி ஈஸியான வழிகள் இருக்கும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான அதை அடாப்ட் பண்ணிக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட உணர்வா மக்கள்கிட்ட இது எடுபடும் தோணுது. இது வந்து கரெக்ட் தாங்க, அந்த மனுஷன் வந்து ரொம்ப கரெக்டாக யோசிக்கிறாரு, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறார் அப்படின்னு. ஸோ வந்து எல்லா அரசியலும் ஆர்ப்பாட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் வந்து அமெரிக்காவும் இருக்கலாம், அது வந்து ஜென்டலாகவும் இருக்கலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த வகையில் அது எடுபடும் தான் நினைக்கிறேன். பட் இது மைனஸ், அவருடைய தப்பை சரி செஞ்சது மைனஸ் வந்து 0 ஆக்கும், 0லேருந்து ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்னா அவர் ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும்ல. இல்லை, அதான் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பல கட்சிகள் பல சந்தர்ப்பத்தில் குரல் கொடுக்காம, நீங்கள் பட்டியலின சகோதரர்களுக்காகவே நாங்கள் உயிரை கொடுப்போம்னு வந்துருக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியலின மக்களுக்கான ஆணவ படுகொலை போது என்ன செஞ்சிருக்கு கேள்வி இல்லை. நீங்கள் வந்து வேங்கவேல் பிரச்சனை என்ன செஞ்சிருக்காங்க?
நீங்கள் வந்து நாங்குநேரி மாணவர் தாக்குதல் என்ன பண்ணாங்க? அப்போ அவங்க கூட தான் உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே இங்கே விட்டு கொடுக்கவே இல்லையே, அப்போ சேர்ந்து தானே இருக்கிறாங்க. அதை தானே ஒரு செய்தியாளர் வந்து நீங்கள் திமுகவுடைய அங்க மாதிரி ஆகிட்டீங்கன்னு சொல்லும்போது பயங்கரமாக கோவமாயிட்டாரு. அப்போ வந்து கூட தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும், எல்லாரும் சொல்ல எதிர்பார்க்கணும். சில விஷயங்கள் அமைதியாக இருப்பாங்க, சில விஷயம் இந்த மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு திமுக எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அப்போ வந்து இன்னைக்கு எங்கே போச்சு? மதுவிலக்காக பாத யாத்திரை போய் நான் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வண்ணன் வைகோ பண்ணாரு. அப்போ மதுவிலக்காக என்ன பண்ணியிருக்காரு இப்போ? அப்போ வந்து நீங்கள் வந்து சில இடங்களில் சில விஷயங்களில் சிலர் அமைதியாக இருக்க தான் செய்வாங்க. அதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவருடைய உரிமை, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து இதை குரல் கொடுத்தியா, அதுக்கு பேசுனியா, இதுக்கு பேசுனதில் சரியாக பேசுனியா, தப்பாக பேசுனேன், இதை நம்ம கேட்கணுமே தவிர அதுக்கு ஏன் பேசல, இதுக்கு ஏன் பேசல கேட்கறது எனக்கு அது உடன்பாடாக தெரியல. மக்களும் அப்படிலாம் வந்து அவர் சொன்னது சரியா தப்பான்னு பார்ப்பாங்க. இதுக்கு ஏன் பேசல, இதுக்கு ஏன், அதுக்கு மௌனமாக இருந்தார் அப்படிலாம் சொல்லி சண்டை போடலாம் அங்கே ஆள் கிடையாது நம்ம பார்க்குறோம். அது எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தெரியல. பட் அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எழுச்சி நாளடைவில் அடுத்தடுத்த தேர்தல்களில் ஒரு பெரிய வாய்ப்புகள். இந்த தேர்தலில் அது பத்தாது. அதுதான் நம்ம இந்த தேர்தலில் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அவ்வளோதான். நம்ம இந்த ஏன்னா எடுத்தடுப்புலேயே ஆட்சியை பிடிக்கிறங்கிறது சாத்தியமில்லை. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு முக்கியமான நண்பர் சொன்னார், சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமாங்க, நீங்கள் பார்க்கலங்க, நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இளைஞர்கள் யாரும் பார்க்கறது கிடையாது. சிரஞ்சீவி வந்து ஒட்டுமொத்த ஆந்திராவே ஆட்டி படைச்ச ஒரு கூட்டத்தை காட்டினார். அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து அவர் என்ன ஆனாருங்கிறது தெரியாமல் நீங்கள் போய் காங்கிரஸ் கட்சி கட்சியை மெர்ஜ் பண்ணிட்டு போய் செட்டில் ஆகிட்டாரு, நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம வந்து வரலாறு பார்த்தா எதிர்காலம் தெரியும், அவ்வளோதான். ஸோ வந்து விஜய் அவர்கள் நல்ல ஓட்டு வாங்குவார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அவர் ஆட்சியை பிடிப்பாரா, இதை பிடிப்பாரா, அது கொஞ்சம் அதீதம் 2026. பார்ப்போம் என்ன நடக்குன்றது. வாஷிங்டன் தொடங்கி விருதுநகர் வரை பலபரப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சாணக்கியாவுடன். மீண்டும் இன்னொரு நேரில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.